சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் இங்க ஒழிக்கிறது தான். திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறது தான் என் கொள்கை. பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியும் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவால்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டு ஏன் வர? நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அது விடுங்க, நீங்க தான்றீங்க. பேசுன அது தப்பு. என்ன சொல்ல? ஆமாங்க சொன்னீங்க, திருத்தி சொல்லிருக்கீங்க. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம், அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இவர் மட்டும்தான். சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை? எந்த கொள்கை? 15 வருஷமா பேசுறேன். இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறது தான் என் கொள்கை. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர், என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள், உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன?